ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக கவுண்டிங் நடந்தும் இவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு இதுக்கு கிளியரான பதில் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு சைடு இந்தியா, அதாவது ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இருந்துக்கிட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை நாளைக்கு எங்களோட சகோதரர்கள் எல்லாருமே, எங்களோட கோஆலிஷன் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு சைடு நரேந்திர மோடி அவர்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும்னா, ராகுல் காந்தியும் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு, நரேந்திர மோடியும் அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோங்கிற மாதிரி பேசுகிறாரு. யார் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்ககிட்ட அதை ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய மொத்த சீட்ஸ் வந்து 543 சீட்ஸ் மொத்தம் இருக்குது, ஒரு தொகுதியாக சேர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள், மதுரை ஒரு தொகுதி, கோயம்புத்தூர் ஒரு தொகுதி, கன்னியாகுமரி ஒரு தொகுதி, அமேத்தி ஒரு தொகுதி, இந்த மாதிரி ஒரு தொகுதியாக வந்து மொத்தம் இந்தியாவில் வந்து 543 டிவைட் பண்ணி வைக்கலாம். இந்த 543ல் எந்த ஒரு கட்சி வந்து 272 பாதிக்கு பாதி ஜெயிக்கிறாங்களோ, 50% இந்தியாவில் இருக்கிற சீட்ஸில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இந்த கான்செப்ட் படி யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு சிங்கிள் பார்ட்டியும் தனிப்பட்ட முறையில் 272 ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான சீட்ஸை எடுக்கலை. அப்போ எப்படி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து நான் தான் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேங்கிற ஒரு மோடில் பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ இந்த ஒரு விஷயம் அட்டைன் பண்ண முடியலை, தனிப்பெரும்பான்மை எடுக்க முடியல, ஒரு கட்சி வந்து 50% தாண்ட முடியலங்கிறப்ப அவங்க பார்ட்னர்ஸோட அந்த நம்பரை சேர்த்து தாண்டுறாங்க. அதனால தான் இந்த காம்பினேஷனில் நிற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் இப்போ ஃபேமஸான ஒரு காம்பினேஷன் வந்து காங்கிரஸும் டிஎம்கேவும் எல்லா எலெக்ஷனும் ரீசெண்டாக ஒன்றா நின்றுட்டு இருக்காங்களா, தட்ஸ் அ காம்பினேஷன், தட்ஸ் அ கோலேஷன். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு நிறைய கோலேஷன் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அந்த கோலேஷன் பார்ட்னர்ஸோட இன் திஸ் கேஸ் தெலுங்கு தேசம் பார்ட்டி, சந்திரபாபு நாயுடு அவர்கள், அண்ட் அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் அவங்க வந்து பீகாரில் இருக்கக்கூடிய கட்சி. ஸோ இவங்க 2 பேரோட நம்பர்ஸை நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா என்டிஏ அப்படிங்கிற கூட்டணி, அதாவது பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கோலேஷன் வந்து 292 போகிறாங்க. தேவையானது எவ்வளோ? 272. ஆனால் இவங்க காம்பினேஷனில் போகிறது எவ்வளோ? 292. இப்போ இந்த காம்பினேஷனில் இவங்க முன்னாடி போகிறதுனால பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார் த 3rd டைம் ஹேட்ரிக் தான். ரீசெண்டாக யாருமே அதை, இன்ஃபேக்ட் நெஹ்ருக்கு அப்புறம் யாருமே பண்ணதில்லை, அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பட் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மை எடுக்காமல் இப்போ அவங்களோட ஓன் சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி, அதாவது நைட்டு 9:30 கிட்ட பார்த்தீங்கன்னா 239 சீட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது இன்னும் மற்ற கட்சிக்கிட்டேருந்து, அதாவது அவங்களோட பார்ட்னர்ஸ் தான், ஆனால் அவங்க கிட்டேருந்து எவ்வளவு மினிமம் இவங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 249, 259, 269 ப்ளஸ் ஒரு 4. ஸோ ஒரு 34 சீட்டு வந்து இவங்க மற்ற கட்சிகள் மேலே டிபெண்ட்டாக இருக்காங்க. பிஜேபிக்கு மற்ற கூட்டணியிலேயே இருந்தாலுமே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும், அப்போனா தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இதில் ட்விஸ்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நம்பர்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு சைடு வந்து பிஜேபி வந்து 292 அவங்களோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இந்த சைடு இவங்க யார், காங்கிரஸ் வந்து 232 வச்சுருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபன்னான விஷயம் பாருங்கள். 232 வந்து இந்தியா அலையன்ஸ் மொத்தமாக காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்கல்ல, பிஜேபி தனியாக வந்து 239 வச்சுருக்காங்க. இந்த ஒரு மொத்தமாக ஒரு ஃபேக்டராகவும் பிஜேபியாக ஒரு தனி ஃபேக்டராகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. 2 பேருக்குமே தேவையான சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்ஸ் ஃபர்தராக இருக்குது டு ஃபார்ம் த கவர்மெண்ட். காங்கிரஸுக்கும் சரி, காங்கிரஸ் மொத்த கோலேஷன் வந்து அதுலேருந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். இந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அதுவும் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரே சீட்டு தான், 230 தான் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே தேவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30+ சீட்ஸ். இந்த 30+ சீட்ஸ் ஆனால் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி கிட்ட இருக்குது. தெலுங்கு தேசம் பார்ட்டியும் நிதிஷ்குமார் இருக்காங்கல்ல, பீகாரில் ஜெயிக்கிற கட்சியும் ஆந்திராவில் ஜெயிக்கிற கட்சியும் இவங்க கூட இருக்குது. பட் லாலு பிரசாத் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட கட்சியில் இருக்கிற ஒருத்தங்க வந்து என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட ஆல்ரெடி சந்திரபாபு நாயுடுவும் இவங்களும் நிதிஷ்குமார் எங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் கூப்பிட்டா இந்த சைடு வந்துடுவாங்க, எங்கள் கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் பேசுகிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், இந்தியா கூட்டணி இருக்குல்ல அதோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ராகுல் காந்தி அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நிதிஷ்குமார் அவர்களையோ இல்லை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களையோ கூப்பிட்டு பேசணுங்கிறதெல்லாம் எங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட நாங்கள் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் ஒரு தனி கட்சி கிடையாது, எங்களோட மொத்த பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட நாங்கள் பேசி டிசைட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சலசலப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிதிஷ்குமார் கிட்டையும் லாலு பிரசாத் யாதவ் இவங்க கிட்டையும் சந்திரபாபு நாயுடு கிட்டையும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவாங்க அப்படிங்கிறது தான். வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.